ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அயோக்கியத்தனத்தை பற்றி ஒருத்தர் பேசுறாரு. அதை ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்களேன். முட்டு கொடுக்குறங்க பேர்ல இவனுக்கு பண்ற அயோக்கியத்தனத்தால தான் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நல்ல பேர் இருக்கும்ல, கொஞ்சம் நெஞ்சம் அதுவும் நாசமாகுது. வீடியோ பார்த்தீங்களா? அண்ணன் அயோக்கியத்தனத்தை பற்றி பேசுகிறாரு. அண்ணன் பண்ண அயோக்கியத்தனத்தையும் அவங்க அண்ணன் சீமான் பண்ண அயோக்கியத்தனத்தை பற்றியும் நம்ம பேசணும்னா பேசிகிட்டே போகலாம், அடுக்கடுக்காக பேசிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, இடுமாவனை காட்டி போன வாரத்தில் போன வாரமோ அல்லது போன மாதமோ பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டார் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு. அதை பற்றி பேசலாம். பெண்கள் பாதுகாப்பு விஜய் கொடுத்துட போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்கள நம்பி நம்ம ஆட்சி பொறுப்பை கொடுத்து இவங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட போகிறாங்க? இவங்களாலே மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? இவங்க முதல்ல ஓகேம்மா அப்படின்றத பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தவன் ஓகேம்மா அயோக்கியமா அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். அண்ணன் வாய் இருக்குதுன்றதுக்காக என்ன வேணாலும் பேசிக்கினே போகிறாரு. ஆனால் உங்கள் வரலாறையும் கொஞ்சம் பின்னால் போய் பாருங்கண்ணே. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் அண்ணன் என்ன பண்ணார்? ஈழத்தில் போர் நடக்கும்போது உங்கள் அண்ணன் என்ன பண்ணார்? எத்தனை தடவை போனார்? அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ ஆதாரம் இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். முதல்ல அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி தனிநபர் விமர்சனம் பண்ணலாமா வேணாமா? நம்ம பண்ணனா அவங்க திருப்பி நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்களே அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க, சரிங்களா? நீங்கள் கட்சி ஆரம்பித்தது ஈழத்தமிழர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் கட்சி ஆரம்பித்தார் உங்கள் சீமான். அது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த கட்சி, அதை தொடர்ந்தார். ரைட்டு, ஓகே, இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் எதுக்காக குரல் கொடுக்கணும்? 2.5 வயசு குழந்தைய கற்பழித்து கொண்டிருக்கானுங்க, அதை பற்றி பேசலை. விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேசலை. இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில் வடமாநில இளைஞரை வெட்டி போட்டாங்க, அதை பற்றி பேசலை. இப்படி நம்ம மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சி அரசியல் ஆரம்பிச்சிங்களோ அதை பற்றியெல்லாம் பேசாமல் அடுத்தவங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எங்கே அவருக்கு நம்மளை தாண்டி அவர் வந்துடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் இதையெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் மக்களுக்கு தேவையானதை பேசினீங்கனாலே கண்டிப்பாக 8லேருந்து 10% நீங்கள் ஓட்டு வாங்கிடலாம். இப்போ நீங்கள் என்னத்தை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் வன்மத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு 8.8% இருந்ததில்ல, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சாட்டை துரைமுருகனால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை வருமே தவிர வேறு யாராலேயும் பிரச்சனை வராது. இப்போ சீமான் அண்ணன் பேசுகிறார் அப்படின்னா அவர் பேசுகிறத நாங்கள் காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். பாம்பு கடிச்சா அப்படியே விட்டுறணும், பயப்படாமல் இருந்தால் விஷம் ஏறாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏதோ. ஆனால் எங்களுக்கு அறிவு இருக்குண்ணே, எங்களுக்கும் தெரியும் பாம்பு கடிச்சா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம அண்ணன் தானே பேசினா பேசிட்டு போகிறாருன்னு சொல்லி நாங்கள்